வெல்கம் பேக் ராயல் டைரி யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனலில் இஸ்ரோவுடைய ஜாப் அப்டேட்டில் வந்து சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஜாப் அப்டேட்டை வந்து நம்ம அந்த சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு பார்க்கணும். அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் பாருங்கள், SDSC ஷார்க் RMT 01/2025 டேட்டட் 16/10/2025 அந்த டேட்டில் அனௌன்ஸ் பண்ணிக்கூடிய ஜாப் அப்டேட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கான போஸ்ட் என்ன, பே லெவல் என்ன, போஸ்ட் நேம் என்ன, பே லெவல், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், டிசிப்ளின், அலவன்ஸ், ஏஜ் ரிலாக்ஸேஷன், இது பே லெவல் எல்லாம் பற்றியும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரை வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய போஸ்ட் கோடும் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஃபர்தர் அப்டேட் வந்து நாங்கள் கொடுப்போம், ரெகுலர் அப்டேட் கொடுப்போம். ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நேம் ஆஃப் த போஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் உங்களுக்கான பே லெவல் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பே லெவல் 10 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அரௌண்ட் உங்களுக்கு வந்து பேசிக் பே அரௌண்ட் வந்து 56,000லேருந்து 1,77,000 வரைக்குமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கி இந்த போஸ்ட் கோட் அப்படின்னு பார்க்கும்போது சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்லேருந்து அனௌன்ஸ் பண்ணிக்கூடிய அந்த ரெக்யூப்மெண்ட் படி உங்களுக்கான மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் டு அப்ளை த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட். இதுக்கான போஸ்ட் கோட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 9 வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கான ரிசர்வேஷன் அண்ட் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் ஒரு 10 வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அன்ரிசர்வ்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு 4 வேகன்சியும், ஓபிசி அப்படின்னு பார்க்கும்போது 3 வேகன்சியும், எஸ்சி ஒரு வேகன்சியும், எஸ்டிக்கு ஒரு வேகன்சியும், இடபிள்யூஎஸ் ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 10 வேகன்சியில் வந்து 2 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பை த பிடபிள்யூடி கேண்டிடேட். சரிங்களா? ஸோ HH அண்டு LV அந்த கேண்டிடேட்டுக்கு வந்து அலாகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான ஃபங்க்ஷனல் ரெக்யூப்மெண்ட்ன்றதை வந்து நம்ம தனி வீடியோவை கொடுத்துருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. சரியா? ஓகே. ஸோ இந்த அன்ரிசர்வ்டில் வந்து எனி கேட்டகரி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து டாப் மோஸ்ட் மெரிட் பர்சன்டேஜ் நீங்கள் ஸ்கோர் பண்ணும்போது நீங்கள் டைரெக்டாகவே வந்து அன்ரிசர்வ்ட் கேட்டகரியில் உங்களை வந்து கன்வெர்ட் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் SC ST OBC எந்த ரிசர்வேஷனில் நீங்கள் இருந்தாலும் உங்களை வந்து ஜென்ரல் கேட்டகரியில் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஓவர் கட் ஆஃப் மார்க் நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கும் போது மட்டும்தான். சரிங்களா? ஸோ எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ நீங்கள் வந்து அது யூனிவர்சிட்டி, இன்ஸ்டியூஷன், காலேஜ் எனிவேரில் நீங்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் படிச்சிருக்கணும். மினிமம் 3 இயர்ஸ் கோர்ஸ் நீங்கள் வந்து எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் த சயின்டிஃபிக் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட் இன் சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர். ஓகே. ஸோ இதுக்கான பே அலவன்ஸ் அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு மந்த்து சேலரி அப்படின்னு பார்க்கும்போது 69,595 rupees ப்ளஸ் டியர்னஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் ஃபார் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 18 இயர்ஸ்லேருந்து நீங்கள் 35 இயர்ஸ் வரைக்கும் இருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் டு அப்ளை த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட். ஓகே. உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன், ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு பார்க்கும்போது SC ST இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 இயர்ஸும், அன்ரிசர்வ்ட் OBC இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 இயர்ஸும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருக்கணும். ஸோ ப்ரூஃப் ஆஃப் த ஏஜ் ரிலாக்ஸேஷன் நீங்கள் வச்சுருக்கணும். ஓகே. ஸோ கெரியர் ப்ரோக்ரஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியராக குவாலிஃபிகேஷனில் வந்து டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்களே வந்து ப்ரொமோட் சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டாக உங்களை வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பீரியாடிக் மெரிட் பேஸ்டு பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ சிஸ்டம் பை இஸ்ரோ. ஸோ அவங்க வந்து உங்களை மானிட்டர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுடைய ஸ்கில்ஸ் என்ன, அந்த எல்லாமே வந்து மானிட்டர் பண்ணி சப்ஜெக்ட் டு அவைலபிலிட்டியாக இருந்துச்சுன்னா மட்டும் உங்களை வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு மோர் தென் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஃபர்தராக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.